தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா ரேவதி, நாகு கார்த்திகை இந்த இடத்துல தானே ஒப்படைக்கிறதா இலக்கியா சொன்னா? ஆமா, ஆனா இன்னும் காணோம். மணி வேற 10:45 ஆகுது. கௌதம பார்த்துட்டு வரேன்னு போன இலக்கியாவை வேற இன்னும் காணோம். வா வா இலக்கியா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கௌதம பாத்துட்டியா? பாத்துட்டேன் அத்தை. நாகு கார்த்திகை ஒப்படைக்கிறான்னு சொன்னதும் அவரால சந்தோஷத்தை தாங்கவே முடியல. எப்படியோ இன்னையோட கௌதம்க்கு கஷ்டம் தீரப்போகுது. ஆமா, நாகு சரியா 11 மணிக்கு வந்துருவான்ல? ஆமா அத்தை, கண்டிப்பா வந்துருவான். சரி. தாட்சாயினி, தாட்சாயினி. சொல்லுங்க. இந்த அஞ்சலி எங்க? ரொம்ப நேரமா காணோம். எங்க போயிருப்பா? புருஷன் கிடைக்கணும்னு ஏதாவது கோயிலுக்கு போயிருப்பா. இதே வேலையா போச்சா அவளுக்கு? சார், டேய் நாகு, உள்ளவா. டேய், நீ என்னடா இங்க வரேன்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்க? ஏண்டா, அன்னைக்குடானா உன் ஆளுங்க பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு கார்த்திகை தப்ப விட பார்த்தாருங்க. நான் தான் சரியான டைம் போன் பண்ணி கார்த்திகை தப்பிக்க விடாம பண்ணேன். ஆமா, நீ அன்னைக்கு பொறுப்பு இல்லாம எங்கடா போன? இலக்கிய உன்னை கண்டுபிடிச்சிருவாளோ நாங்களே பயத்துல இருக்கோம். ஆனா நீ அத பத்தி எல்லாம் கவலையே இல்லாம வெளியே சுத்திட்டு இருக்க. நல்ல வேலை அஞ்சலி வீட்டுல இல்ல. அவ இருந்து உன்னை பார்த்திருந்தா பெரிய சிக்கலாயிருக்கும். டேய் நாகு, இதாண்டா உனக்கு லாஸ்ட் சான்ஸ். போ, போய் கார்த்திகை பத்திரமா பாத்துக்க. இல்ல சார், நான் அதை பத்தி தான் பேச வந்திருக்கேன் சார். என்ன பேசணும்? கார்த்திகை கார்த்திகை விட்டுலாமே சார். ஏய், என்னடா சொன்ன? என்ன சொன்ன? கார்த்திகை அவங்க குடும்பத்துக்கிட்டே ஒப்படைச்சலாமா சார்? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருக்கா? இல்ல, பிடிச்சிருந்த பைத்தியம் நேத்து தான் தெளிவாச்சு. இலக்கிய என்கிட்ட வந்து கார்த்தியை விட்டுருன்னு கேட்டாங்க. அதான் அவனை அவங்க கிட்டே ஒப்படைச்சலான்னு உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இலக்கிய கேட்டாளா? டேய், எனக்கு ஒண்ணும் புரியல, தெளிவா சொல்லு. சார், நேற்று வீட்டுல இருந்து குடோனு கிளம்பின்னு இருந்தேன் சார். என்னோட உயிரே என் குழந்தை தான் சார். அவங்க அந்த இலக்கிய ஆபத்துலேருந்து காப்பாற்றி மறுபிரிவு கொடுத்துருக்காங்க சார். பதிலுக்கு நியாயமாக கேட்டதை ஒரு உதவியை நானும் செஞ்சு தரேன்னு ஒத்துக்கிட்டேன். அதான் இப்போ 11 மணிக்கு கார்த்தியை இலக்கியா கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார். குடோனுக்கு போகிற வழியில் உங்களை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் சார். என்ன திமிரு இருந்தா கார்த்திகை இலக்கியா கிட்ட ஒப்படைக்கிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன். தொலைச்சு எங்க காசுல வாழ்ந்துட்டு நன்றிய மட்டும் இலக்கியாவுக்கு காட்டுறியா? அவன் இவனோட குழந்தைய காப்பாத்தினாளா, உடனே இவரு அவளுக்கு விசுவாசமா நடந்துக்கிறாரா? கொன்னுடுவேன் பாத்துக்க. பாத்தீங்களா எஸ்எஸ்கே, இலக்கிய கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்டருக்குள்ள வந்து நம்ம ஆளுங்களே அவளுக்கு சாதகமா மாத்திட்டு இருக்கா. இதையெல்லாம் கவனிக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இலக்கியா பிளான் பண்ணித்தான் உன்னை தேடி வந்து அவன் நாடகம் பண்ணிட்டு இருக்காடா. அது புரியாம நீ உளறிட்டு இருக்காத. போய் வேலையை பாரு. போடா. இல்ல சார், இலக்கிய நல்லவங்க சார். அவங்க பக்கம் எந்த தப்புமே இல்லையா சார்? நீங்க தான் கார்த்தியை கடத்தி வச்சுட்டு தப்பு பண்றீங்க. ஏய்,
இப்ப நீ என்னடா சொல்ல வர? கார்த்தியை விட்டுலாம் சார். விட முடியாது. என்னடா பண்ணுவ? நானே கார்த்தியை கூட்டிட்டு போய் இலக்கியா கிட்ட ஒப்படைச்சிருவேன் சார். மணி 11 ஆயிடுச்சு. நாகு எந்த பக்கத்துல இருந்து வருவான்னு தெரியலையே. எந்த பக்கமா வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு என் புள்ள கார்த்திகை பார்க்கணும், அவ்வளவுதான். நிச்சயமா நீங்க பாப்பீங்க அத்தை. இந்தாங்க, நீங்க கார்த்தியை கடத்தினதுக்காக கொடுத்த பணம். இனிமே நான் நல்ல வழியில் ஓய்ச்சி சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாத்திக்கிறேன் சார். இந்தாங்க, நான் வரேன் சார். டேய் நில்றா. ஒரு சாதாரண அடியாள் நீ இந்த எஸ்எஸ்கே தாட்சாயினியை எதிர்த்து பேசுறியா? எங்களை மீறி கார்த்திகை இலக்கியா கிட்ட ஒப்படைச்ச உன்னை கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன். நானே ரவுடித்தனம் பண்றவன், என்னையே கொலை பண்றீங்களா? உங்களை கேட்காமே கார்த்திகை இலக்கியா கிட்ட ஒப்படைச்சிட்டு இருப்பேன். ஒரு மரியாதைக்காக வந்து கேட்டா என்னையே மிரட்டுறீங்க. தவார், இப்பவே எங்க ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்க கண்ணு முன்னாடியே கார்த்திகை விட சொல்றேன். ஏய்! ரேவதி, மணி என்ன? மணி 11 ஆயிடுச்சு. ஐயோ, 11 ஆயிடுச்சா? இன்னும் நாகுவை காணோம். அத்தை வந்துடுவா அத்தை, இருங்க. நாங்க போட்ட எலும்பு துண்டு தின்னுட்டு எங்களைய கடிக்கிறியா? தாட்சாயணி, வேணாம் வேணாம், அவன் சித்திர போறான். கௌதம்க்கு தண்டனை கிடைக்கிற வரைக்கும் நாம எந்த சிக்கலையும் மாட்டிக்க கூடாது. இவனை யார் கண்ணிலையும் படாம இங்க எங்கேயாச்சும் வச்சு பாத்துப்போம். எங்கேயாவது எதுக்கு? வெளியே கொண்டு போனா இலக்கியா மோப்பம் பிடிச்சிருவா. நம்ம வீட்லயே யூஸ் பண்ணாத ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்லயே இவனை கட்டி போடுங்க. குட் ஐடியா. எரும மாடு என்ன மாதிரி வெயிட். ஏய் தாட்சாயணி, கீழே கயிறு இருக்கா பாரு. புடி, கட்டு கட்டு. நல்லா இறுக்கி கட்டு. நல்லா கட்டுங்க. தைரியம். மணி 12 ஆயிடுச்சு. அந்த நாகு வந்த பாடு இல்லையே இலக்கியா? ஆமா இலக்கியா, மணி 12 ஆயிடுச்சு, வந்துருவான்ல. அத்தை, அவன் கார்த்திகை கூட்டிட்டு வரேன்னு என்கிட்ட உறுதியா சொன்னா அத்தை. ஏதாவது டிராபிக்கா இருக்கும், இப்ப வந்துருவான் அத்தை. எங்க இந்த ரூமை பூட்டி வைங்க. அஞ்சலி பார்த்தா வம்பாயிடும். அப்படியே இவன் வாயையும் கட்டிடுங்க. சரியா? மணி 1 ஆயிடுச்சு இலக்கியா. நாகு வர சொன்ன இடம் இதானே? இதே இடம்தான் அத்தை. இல்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நீ நாகுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணி கேளு எங்க இருக்கான்னு. கேளு. என்ன?
ரிங் போயிட்டு இருக்கு. இலக்கியா என்ன ஆச்சு? அத்தை ரிங் போயிட்டே இருக்கு அத்தை. ஏய் இன்னுமா எடுக்கல? அத்தை ஃபுல் ரிங் போய் கட் ஆயிடுச்சு அத்தை. அட கடவுளே, எனக்கு எனக்கு ஏற்கனவே பயமா இருந்தது. அவன் கார்த்திகை கூட்டிட்டு வர மாட்டான்னு எனக்கு தெரியும். இப்ப சரியா போச்சு பாத்தியா? அவன் அதனாலதான் போனை எடுக்கல. ஜானகி பொறுமையா இரு. டிராபிக்ல அவனுக்கு போன் அடிக்கிற சத்தம் கேட்காம கூட இருக்கலாம். இலக்கியா நீ திரும்ப போன் பண்ண அவனுக்கு. என்னது இது? எங்க இந்த போன் சத்தம் கேக்குது? என்னது? லாக் ஆன ரூம்ல இருந்து போன் சத்தம் கேக்குது. இது யாரோட போனு? இந்த மாதிரி ரிங்டோன் இந்த வீட்ல யாரோடதும் இல்லையே. என்னமா ஆச்சு? அவன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான் அத்தை. ஐயோ, திரும்ப போன் பண்ணு. என்ன இரு பார்க்கலாம். அஞ்சலி, இங்க என்ன பண்ற? ஒன்னும் இல்ல, ரூம்குள்ள ஏதோ போன் சத்தம் கேட்டுச்சு. ஆனா போட்டு இருக்கிற ரூம்குள்ள யாரோட போனா இருக்கும்? அது ஒண்ணும் இல்ல, நேத்து எலக்ட்ரீஷியன் வந்து வேலை பார்த்தாரு. அவர் போனை உள்ள வச்சுட்டாரு போல இருக்கு. அதான் அந்த சவுண்ட். நான் எடுத்து கொடுத்துக்கிறேன், நீ போ. சரி சரி, நான் போயிட்டு வரேன். ஜஸ்ட் மிஸ். அஞ்சலி நாகுவை பார்த்திருந்தா மொத்த காரியமும் கெட்டிருக்கும். முதல்ல நாகுவோட போன்ல இருந்து சிம் கார்டை உடைச்சு போடணும். அத்தை இலக்கியா போன் எடுக்கலையா? அத்தை போன் ஸ்விட்ச் ஆஃப் வருது அத்தை. ஐயோ, சொன்னேன்ல, நான் சொன்னேன்ல, அந்த நாகு ஏமாத்துவான்னு சொன்னேனா இல்லையா? கார்த்திகை கூட்டிட்டு வருது அவனோட எண்ணமே கிடையாது. அதான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். என் கார்த்திகை கூட்டிட்டு வரதுக்கான ஒரே ஒரு வழி அதுவும் போச்சு. ஏன் இலக்கியா இப்படி பண்ண? நேத்து அந்த நாகுவை பிடிச்சி கார்த்திகை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, விட்டுட்டியே. என்னம்மா இது? அவனை பாத்தியா இப்படி கால் வாரி விட்டுட்டான். இப்போ வரமாட்டான். ஐயோ இல்ல அத்தை, நாகு அவன் குழந்தை மேல சத்தியம் பண்ணான். ஆனா அவன் ஏன் கார்த்திகை கூட்டிட்டு வரலன்னு தான் எனக்கு தெரியல. இன்னுமா நீ அவனை நம்பிட்டு இருக்க? அவன் கார்த்திகை ஒப்படைக்கிற மாதிரி இருந்திருந்தா அதை நேத்தே பண்ணிருப்பான். உன்னை ஏமாத்துறதுக்காக தான் ஏதோ சாக்கு போக்கு சொல்லியிருக்கான். இல்ல அத்தை, என்னால இதை நம்ப முடியல. இருங்க. ஏய், நீ எத்தனை தடவை போன் பண்ணாலும் அந்த போன் போகாது. போனாலும் அவன் எடுக்க மாட்டான். அவன் காசுக்காக கொலை செய்யற ஆளு. அவனை போய் நீ நம்புறியே? நீ எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்ட. நேத்து கடைசியா கூட வா நாகு விட்ட காட்டு, நாங்க அவனை பாத்துக்கிறோன்னு உன்கிட்ட கெஞ்சினோம். அப்பவாவது நீ எங்க பேச்ச கேட்டிருக்கலாம்ல. அவன் தான் குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்கான்னு சொல்லி எங்களை தடுத்த. இப்ப என்னாச்சுன்னு பாத்தியா? ஈவி இறக்கல்லாம கடத்துற வேலை பாக்குறவனுக்கு குழந்தை மேல சத்தியம் பண்றதுல ஒரு விஷயமா? அத்தை எங்க பேச்ச கேட்டிருந்தா இந்நேரம் கார்த்திகையும் மீட்டிருக்கலாம், கௌதமியும் வெளியே கொண்டு வந்திருக்கலாம். கடைசியில இப்படி சொதப்பிட்டு இலக்கியா. அத்தை விடுங்க அத்தை, என் மேலதான் தப்பு, நான் ஒத்துக்கிறேன். அந்த நாகு இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
அந்த நாகு உண்மையிலேயே அவன் குழந்தை மேல பண்ண சத்தியத்தை மீறி இருந்தானா அதுக்கான தண்டனைய அவனுக்கு நான் கொடுத்தே தீருவேன். சரி அத்தை, நான் கிளம்புறேன். எங்க போற? அத்தை, எனக்கு ஒரு அவசர வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். இது பாரு, நீ எங்க போனாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு போ. இங்க பாருங்க அத்தை, இப்போதைக்கு என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. நான் செஞ்ச தப்ப நானே சரி பண்ணிடுறேன். நீங்க கிளம்பி வீட்டுக்கு போங்க, நான் வரேன். இலக்கியா, ஆட்டோ. ஏய் இலக்கியா, இலக்கியா நில்லு. இலக்கியா, ஸ்ட்ரைட்டா போங்க. இங்கதான் ஆட்டோ நிறுத்துங்க. இந்தாங்க. நாகு, நாகு, கதவை தெற. நாகு, நாகு, கதவை தெற. நாகு எங்க? நாகு எங்கன்னு கேக்குறேன்ல. நீங்க முழிக்கிறத பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கு. நாகு எங்கன்னு சொல்லுங்க. நேத்து நான் சொல்ற இடத்துக்கு நாளைக்கு காலையில 11 மணிக்கு வாங்க, கார்த்திகை ஒப்படைக்கிறேன்னு உங்க புருஷன் உங்க முன்னாடி தானே சொன்னாரு. அவர் பேச்ச நம்பி அங்க அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். ஆனா சொன்னபடி அங்க நாகு வரல. எங்களை வர சொல்லிட்டு அவர் எங்க போனாரு? நான் நாகுவை நம்பினேன். உங்க புருஷன் ஏன் என்கிட்ட கார்த்திகை ஒப்படைக்கல? நாகுவை எதுக்கு நம்பினேன்னு என் அத்தை எல்லாம் என்ன கேள்வி கேக்குறாங்க. சொல்லுங்க, நாகு எங்க? இப்ப எதுக்கு பேசாம இருக்கீங்க? பேசுங்க. உங்க பொண்ணு மேல எல்லாம் சத்தியம் பண்ணாருல நாகு, ஏன் வரல? ஏங்க நில்லுங்க. என்னாச்சு? ஏன் அழறீங்க? என்னங்க இதெல்லாம்? என்னாச்சு? எங்க என்னாச்சு சொல்லுங்க. என்னங்க இது? வீடே இப்படி அலங்கோலமா இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்கம்மா. என்ன சொல்றீங்க? யார் இப்படி பண்ணாங்க? எஸ்எஸ்கே ஓட ஆளுங்க. எஸ்எஸ்கேவா? எப்படி? என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. உங்க புருஷனே எஸ்எஸ்கே ஓட ஆளு தானே? அப்புறம் எதுக்கு ஆளுங்களை விட்டு உங்க வீட்டையே அடிச்சு நொறுக்க போறாரு? அம்மா, இப்ப நாகு எங்க? அவர் கிளம்பி எஸ்எஸ்கேவை பார்க்க போறேன்னு கிளம்பி போனாரு. எதுக்குன்னு கேட்டேன். கார்த்திகை கடத்தி வச்சு பாதுகாக்கிறேன்னு எஸ்எஸ்கே கிட்ட வாக்கு கொடுத்து பணத்தை வாங்கிட்டேன். இப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு கார்த்திகை இலக்கியா கிட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்னு போனாரு. போனவர் திரும்பி வரவே இல்லம்மா. அந்த எஸ்எஸ்கே தான் மோசமானவர்னு தெரியும்ல. அப்புறம் எதுக்கு நாகு கார்த்திகை விடுறத பத்தி அவர்கிட்ட பேச போனாரு? அவரை போக வேணான்னு எவ்வளவோ சொன்னமா, ஆனா அவர் கேட்காம போயிட்டாரு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அவரை காணுமேன்னு அவருக்கு பல தடவை போன் பண்ணி பார்த்தேன். அவர் போன் எடுக்கவே இல்ல. அவருக்கு பதிலா 4 ரவுடிங்க தான் வந்தானுங்க. வந்தவனுங்க வீட்டை அடிச்சு நொறுக்கிட்டு இத பத்தி வெளியில வாயை திறந்தீனா உன் புருஷனை உயிரோடவே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாருங்க. அவர் எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அவங்க வந்து மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பயந்து போய் வீட்டை சாத்திட்டு உள்ளவே கிடக்குறோம்மா. அப்ப அந்த எஸ்எஸ்கே தான் நாகுவை புடிச்சு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்கேவை பார்க்க போறேன்னு நாகு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் அப்பவே தடுத்திருப்பேனே. ஏன் இப்படி பண்ணாரு? அம்மா, அப்பா எப்ப வருவாரு? வந்துருவாருமா, அழாத. மேடம், என் புருஷனை ஏதாவது பண்ணிடுவாங்களோட பயமா இருக்கு. நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. அவருக்கு எந்த ஆபத்தும் வராது. நாகுவை வெளியே விட்டா எங்க அவர் கார்த்திகை எங்க கிட்ட ஒப்படைச்சிடுவாரோன்னு அந்த எஸ்எஸ்கே பயந்து அவரை லாக் பண்ணிருப்பாரு. அவ்வளவுதான். மத்தபடி எஸ்எஸ்கே உங்க புருஷனை எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு. நாகு நல்ல மனசோட எங்களுக்கு உதவி பண்ண போய்தான் இப்படி ஒரு சிக்கல்ல சிக்கிக்கிட்டாரு. நாங்க நிச்சயமா அவரை கைவிட மாட்டோம். எப்பாடுபட்டாவது அந்த எஸ்எஸ்கே கிட்ட இருந்து நாகுவை மீட்டு உங்ககிட்ட நாங்க ஒப்படைப்போம். நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பாருமா, உங்க அப்பா சீக்கிரமே வந்துடுவாரு. பயப்படாம இரு. சரிம்மா, நான் போய் எப்படியாவது உங்க புருஷனை காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். நான் வரேன். கார்த்திகை மீட்கிறதுக்கு நாகுதான் ஒரே வழின்னு நினைச்சிட்டு இருந்தேனே. இப்ப அதையும் அந்த எஸ்எஸ்கே தடுக்க பாக்குறாரு. நான் என்னதான் பண்றது?
கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.